புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகர் ரமா வைத்தியநாதன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் துணைவியாருமான ரமா வைத்தியநாதன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகி ரமா வைத்தியநாதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஏராளமான மகிழா காங்கிரஸ் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை உறுப்பினர்கள் ரமா வைத்தியநாதனுக்கு சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் கேக் வெட்டியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் நிவாரணம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பேஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் மாநிலம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல் காட்சி அளித்தது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரிக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றத்தினர் வழங்கினர். இதற்கான விழா அண்ணா சாலையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர்கள் ஜோதிகுமார், கோபி, காமராஜ், ரமேஷ், துணை செயலாளர்கள் ராமச்சந்திரன், தாரகை ராஜா, தினகர், பாஸ்கர், ஜீவதேவன், சோமு, கிஷோர் மற்றும் ஆலோசகர் பேராசிரியர் பாலமுருகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் சக்திவேல், சர்க்குணம், பாபு, விஷ்ணுமூர்த்தி, அருண் டேவிட், ஈஸ்வரர், அஜித், ராஜா, தினேஷ், தாஸ் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, பெட்ஷீட், வேஷ்டி சேலை, பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான ரஜினி ரசிகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. சாலை விபத்துகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அதிக அளவில் தலையில் அடிபட்டு உயிரிழந்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி போக்குவரத்து பொறியாளர் மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவு காவல்துறையினர் கடந்த ஒரு வருட காலமாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தனர். இதனிடையே புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என அரசு தெரிவித்துள்ள நிலையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதில்லை. இந்த நிலையில் வருகின்ற 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் வாய்மொழியாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணியும் விதமாக போக்குவரத்து காவல்துறையினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பேண்ட் இசை வாசித்தும் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி ரோஜாப்பூ மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்.
அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி சார் பிரவீன்குமார் திருப்பதி சார் வந்து அதிக முயற்சி பண்ணுறார். நம்ம புதுவையில் வந்து விபத்தில்லா மாநிலமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு முழு முயற்சியில் வந்து சார் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கூட தற்சமயத்தில் வந்து காலாப்பட்டில் வந்து நமது முதல்வருடைய ஏபிஎஸ் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமான +1 மாணவனை 3 நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் பெய்த மழை மற்றும் அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட நீர் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் நேற்றைய முன்தினம் மாலை கணுவாப்பேட்டை பகுதியை சேர்ந்த +1 படிக்கும் மாணவர் லியோ ஆதித்யன் என்பவர் அவரது 2 நண்பர்களோடு குளிக்க சென்றுள்ளார். இதனிடையே மாணவர் லியோ வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்டு மாயமாகினார். இதனையடுத்து 3 நாட்களாக திருக்கனூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் படகு மூலம் தீவிரமாக லியோவை தேடி வந்தனர். இந்நிலையில் 3 நாள் தேடுதலுக்கு பிறகு திருக்கனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு படுகை அணையில் பள்ளி மாணவன் லியோ ஆதித்யன் உடல் ஒதுங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திருக்கனூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 3 நாள் தேடுதலுக்கு பிறகு பள்ளி மாணவன் சடலமாக மீட்கப்பட்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சீகல்ஸ் ஓட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நேரடியாக விலைக்கு பேசவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் அரசின் சீகல்ஸ் ஓட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நேரடியாக விலைக்கு பேசவில்லை. அவருடன் வந்த உள்ளூர் நபர்தான் ஓட்டல் விற்பனைக்கு வருவதாக கூறினார். அப்போதே நான் கண்டித்தேன். அரசின் சொத்தை யார் நினைத்தாலும் விற்க முடியாது. அப்படி யாராவது கூறினால் நம்ப வேண்டாம் என்றார். இயக்குனர் தன்னிடம் கலை நிகழ்ச்சி நடத்த இடம் பார்க்க வந்ததாக கூறினார். அதற்கு அரசின் 2 கலையரங்குகள் இருப்பதை சுட்டி காட்டினேன். அரசு விதிக்கு உட்பட்டு வரிகளை செலுத்தி நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என மட்டும்தான் அவரிடம் கூறியதாக லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். இந்த சீகல்ஸ் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறார் என்றெல்லாம் பேசினார். அப்பொழுது நான் அவரிடத்தில் இது மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வந்த செய்தியின் அடிப்படை எல்லாம் பேசக்கூடாது என்று அவரிடத்தில் அறிவுறுத்தினேன். விக்னேஷன் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக என்னிடத்தில் இதை பற்றி பேசவில்லை. நான் அந்த நபரை இந்த சம்பந்தமாக பேசிய நபரை நான் கண்டித்து அவர் அனுப்பிவிட்ட பிறகு இவர் புதுச்சேரியில் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி சிறந்த அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன். அரசாங்க இடத்தில் பெரிய மைதானத்தில் நடத்துவதற்கான அனுமதி கேட்டால் அதற்கான கட்டணங்களை வரி மற்ற விஷயங்களில் சேர்ந்து கொடுக்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதை நான் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று சொன்னேன். அதை கேட்டுவிட்டு புதுச்சேரியில் இருக்கிற 2 இடங்களில் 3 இடங்களில் இடத்தை தேர்வு செய்வதற்காக சென்றார். இதுதான் நடந்தது. அவர் நேரடியாக இடத்தில் அது ஈசமாக அது பேசவில்லை. ஆனால் அவர் கூட வந்த உள்ளூரில் இருந்த ஒருவர் அந்த சப்ஜெக்டை பேசினார். புதுச்சேரி பொலிவூர் நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரி பொலிவூர் நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவூறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவூறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரையாற்றினார். ஆசிரியை சத்யபாமா வரவேற்று பேசினார். பள்ளி முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்து நன்றி உரை கூறினார். விழாவில் தலைமை விருந்தினராக திருக்கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை வாமதேவ, ஸ்ரீ காரியம் கணேச சுவாமிகள் திருமணம் திருமங்கலம் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் ஓவியர், இதழ் ஆசிரியர் பாரதிவாணர் சிவா மற்றும் அவரது துணைவியார் பாரதியாரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினர். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிரதிநிதிகளும் மலரஞ்சலி செலுத்தினர். பாரதி பிறந்த எட்டயபுர வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபட்டு அம்மண்ணுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது. பள்ளியின் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வஉசியாகவும் ஆஷ்துரையாகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் மாறுவேடம் அணிந்து பாரதியின் கவிதைகளை எல்லோர் மனங்களிலும் பதிவு செய்தனர். 18 பாரதியார்கள் மேடையில் பாங்காக அமர்ந்திருந்தனர். பாரதியாரின் பாடலுக்கு மழலைகள் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி மகிழ்வித்தனர். இந்நிகழ்ச்சிகளை நமது பள்ளி பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் வழங்கி சிறப்பித்தார். பாரதியின் பல்வேறு பாடல்களை குழு பாடல்களாக மாணவ மாணவிகள் வழங்கினர். தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழிகளில் பாரதியார் பற்றி உரை நிகழ்த்தப்பட்டன. பாஞ்சாலி சபதம், காவிய நாடகம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. பாரதியாரின் பாடல்கள் இயற்கை வளம் காத்தல், மரம் வளர்த்தல், பெண்ணடிமை தீர்த்தல், விவசாயத்தின் மேன்மை இவற்றை வலியுறுத்தும் வகையிலும் முருகனின் பாடலுக்கும் குழு நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து பாராட்டினர். இந்த விழாவினை நமது பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி அனுஷ்கா சிறந்த முறையில் தொகுத்து வழங்கினார். சிறந்த முறையில் பல்சுவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டமைக்கான பரிசுகள் ஸ்ரீ கணேச சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டன. சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. விழாவின் நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. அனைவருக்கும் வணக்கம். பெருந்தகை இருந்தது நிர்வாகிகளையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். புதுவை
ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மார்க்கண்டேயர் திருமடம் சார்பாக மார்கழி மாத மாடவீதி வீதி உலா நடைபெற்றது. மார்க்கண்டேயர் திருமடம் சார்பாக ஆண்டுதோறும் மார்கழி மாத மாடவீதி உலா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 15ஆம் ஆண்டு மார்கழி மாத மாடவீதி உலாவை முன்னிட்டு இல்லங்கள் தோறும் பெரியநாயகி அம்மன் உடன் அரசியலீஸ்வரர் அருள் பாலித்தார்கள். பெரியநாயகி அம்மன் உடனூரை அரசியலீஸ்வரர் பல்லாக்கில் மாடவீதி வர இருக்கிறார்கள். இந்த விழா ஏற்பாட்டினை மார்க்கண்டேயர் திருமடம் சார்பாக புதுவை ஆதீனம் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தல். மேலும் இந்த மாதம் முழுவதும் பெரியநாயகி உடனூரை அரசியலீஸ்வரர் உங்கள் இல்லம் அருள்பாலிக்க வருகின்றனர். பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மார்க்கண்டேயன் திருமடம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றனர். மார்கழி மாதம் உங்கள் இல்லம் தேடி அனைத்து விதமான நன்மையும் உங்களுக்கும் தருவார். எழுந்தருளாயே பாப்பார திருவுரு இது அவன் எனவே கருணையும் நீயே. மதகடிப்பட்டு பாரதி தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தொழில் முனைவோர் திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மதகடிப்பட்டு பாரதி தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தொழில் முனைவோர் திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழக்கறிஞர் இளமதி அழகன் துளசி கலந்து கொண்டு தொழில் முனைவோர் கடைக்கூடங்களை திறந்து வைத்து மாணவர்களை வாழ்த்தி பேசினார். தொழில் முனைவோர்களாக பள்ளியின் மாணவர்களின் பல்வேறு விற்பனை மாதிரி கடைகள் வைக்கப்பட்டு இருந்தன. அதில் பொதுமக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசியமாக பயன்படும் பொருட்களை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். அதில் கல்வி உபகரணங்கள், பேக்கரி, மளிகை பொருட்கள், ஜூஸ் மற்றும் குளிர்பானங்கள், அழகு சாதன பொருட்கள், மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு பொருட்கள், பல்வேறு வண்ணங்களில் சீருடைகள், ஜவுளிக்கடை, சிற்றுண்டி உணவுகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் என பல்வேறு கடைக்கூடங்களை அமைத்து விற்பனை செய்தனர். அதில் முக்கியமாக மருத்துவ முதலுதவி அளிக்கும் மருந்து கடை, அறிவியல் உபகரணங்கள் ஆகிய கடைகள் இடம்பெற்றிருந்தன. மாணவர்கள் உருவாக்கிய தொழில் முனைவோர் கடைக்கூடங்களில் இருந்த பொருட்களை பொதுமக்களுக்கு பார்வையிட்டு வாங்கி சென்றனர். அப்போது பொருட்களின் உற்பத்தி, தரம், சந்தைப்படுத்துதல், நேரடி விற்பனை உள்ளிட்ட வியாபார நுணுக்கங்களை பொதுமக்களுக்கு மாணவர்கள் தொழில் முனைவராக இருந்து விளக்கி கூறினர். பள்ளி மாணவர்களின் தொழில் முனைவோருக்கான ஒருங்கிணைப்பு திருவிழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாக அதிகாரி தாரணி இளமதியழகன் முன்னிருந்து செயல்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாசிரியர் தேவி மற்றும் ஆசிரியர்கள் வாசுகி, ஸ்ரீவித்யா, கஜேந்திரன், பிரபு, கார்த்திக் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
பெஞ்சல் புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருநள்ளாறு பகுதியில் உள்ள ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களில் மழைநீர் தேங்கி பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் திருநள்ளாறு தொகுதி அம்பகரத்தூர் ஐயன்குளம் தொடர் கனமழை காரணமாக குளம் நிரம்பி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை அறிந்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து கனமழையினால் உடைந்துள்ள அத்திப்படுக்கை பழைய பாலத்தினையும் அவர் பார்வையிட்டார். இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக GNS ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். மரம் பெண்டு மரம் பெண்டு விவசாயம் எடுக்கணும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவன் 3 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. அண்ணா திடலில் நடைபெறும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி அரசின் சீகல்ஸ் ஓட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நேரடியாக விலைக்கு பேசவில்லை. சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.
தேங்கி நிற்கும் மழை நீரால் நோய் தொற்று அச்சத்தில் பள்ளி மாணவிகள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெஞ்சல் புயல் மற்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இதுபோன்ற நிலை தொடர்வதாகவும் அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் போர்க்கால அடிப்படையில் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளி என்பதால் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து தர முன்வருவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 2 வாரங்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசு புழுக்கள் உற்பத்தியாகி வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் மாணவிகளை கடித்து தொந்தரவு செய்வதாகவும் இதனால் மாணவிகளுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டிவனம் மயிலம் ரோட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள மஞ்சுளா டிவிஎஸ் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், பார் கவுன்சில் உறுப்பினர் கோதண்டம், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ், வழக்கறிஞர் அசோகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். திண்டிவனம் ஷோரூம் மேலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஐயப்பன், பொது மேலாளர் அஜய் முன்னிலையில் முதல் விற்பனையை தொழிலதிபர் செல்லபெருமாள் துவக்கி வைத்தார். ஷோரூம் உரிமையாளரும் பார் கவுன்சில் உறுப்பினருமான கதிரவன், மஞ்சுளா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். விழாவில் புதுச்சேரி தமிழ்நாடு பார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் சந்திரமோகன், பார் கவுன்சில் உறுப்பினர் பரதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, வழக்கறிஞர்கள் பொன்சிவா, நாராயணன், பத்திர எழுத்தர் வேலாயுதம், தொழிலதிபர் பங்கஜ் வெங்கடேசன், சஞ்சீவி, முன்னாள் கவுன்சிலர் திருவேங்கடம் மற்றும் டிவிஎஸ் அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த எறையனூர் அருகே 3 கிராம மக்கள் வெள்ள நிவாரணம் 2000 ரூபாயை வழங்காததை கண்டித்து சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல். சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவை சந்திக்க நேரிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதி கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. பல்வேறு இடங்களில் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. சில இடங்களில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண நிதி கிடைக்காத பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் திண்டிவனம் அருகே உள்ள இறையனூர், வரகப்பட்டு, எடையான்குளம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் மேலும் நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் ஆத்திரமடைந்த அந்த பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பெண்கள் உட்பட திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி செல்லும் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டு வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பகுதியில் மேலும் கிளியனூர் ஆய்வாளரை அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த திண்டிவனம் வட்டாட்சியரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு நிலவியது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றது முதல்ல கேட்டுக்கல. இல்லைங்க மேடம், யாரு மொத்தம் நம்ம திண்டிவனம் தாசில்தார் தானே, மொத்தம் எனக்கு பெண்ணாடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ உபகரணங்கள் சரியில்லாத காரணத்தினால் நோயாளிகள் அவதி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த சுகாதார நிலையத்தில் பொன்னேரி, இறையூர், கொத்தட்டை, வடகரை, நன்னிமங்கலம், கோனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த 48 வயதான வளர்மதி என்பவருக்கு ஆஸ்துமா நோய் உள்ளது. இவர் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து இந்த மருத்துவமனைக்கு ஆஸ்துமா நோய் சிகிச்சைக்கு வந்து சிகிச்சை பார்த்து செல்கிறார். மேலும் சோழ நகரை சேர்ந்த 62 வயதான ஜெயபால் என்பவருக்கு ஆஸ்துமா மற்றும் காசு நோய் உள்ளது. கடந்த 4 மாதங்களாக சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளார். மேலும் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுவனுக்கும் ஆஸ்துமா நோய் உள்ளது. கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சைக்காக வந்தபோது நெபுலைசர் இயந்திரம் பழுதடைந்து விட்டது. திட்டக்குடி அல்லது விருத்தாச்சலம் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலும் மருத்துவர்களிடம் கேட்டபோது இயந்திரம் பழுதாகிவிட்டது என்று தெரிவித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை மருத்துவர்களிடம் கேட்டபோது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து விட்டோம் என்றும் சரி செய்து தருவதாக கூறியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் நோயாளிகளின் அவசியத்திற்காக பயன்படும் நெபுலைசர் இயந்திரத்தை சீரமைத்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் 4 மாசமா எனக்கு ஒரு புகை வைக்கல சாமி. பீசிங்கி என்னை திட்டுக்குடிக்கு விருத்தாலம் போனால் கையில் காசு இருக்க மாட்டேங்குது. நான் நினைச்சப்ப எங்கப்பா போக முடியும்? இதுக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு வைத்தியம், ஒரு நல்ல கண்டிஷனாக பார்க்க மாட்டேங்கிறாங்க சாமி. நான் ரொம்ப கஷ்ட வலி இல்லாதவ. நான் அன்னைக்கு என்னோட ஓடினாதான்ப்பா மூச்சு விட முடியல. என்னால் ஒன்றுமே. கோவில்பட்டியில் விவசாயிகளையும் விளைபொருட்களையும் அழித்து வரும் பன்றிகளிடமிருந்து பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட குழு சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்குட்பட்ட எட்டயபுரம், கயத்தாறு, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகளையும் விளை நிலங்களில் பயிர்களையும் பன்றிகளிடமிருந்து பாதுகாத்திட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பன்றிகளால் சேதம் ஏற்பட்ட விளை நிலங்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்கிட வலியுறுத்தியும் பன்றிகள் தாக்கி காயம்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவித்தொகை வழங்கிட வலியுறுத்தியும் பன்றிகளால் கடிபட்டு உயிரிழந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்ப வாழ்வாதார தொகையாக வழங்கிட கோரியும் கடந்த 12, 13, 14 ஆகிய தேதிகளில் பெய்த அதிக கனமழையின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட பருத்தி, உளுந்து, பாசி, மக்காச்சோளம், கம்பு, சூரியகாந்தி, மிளகாய், மல்லி ஆகிய பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது என்றும் எனவே விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்கிட கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் லெனின்குமார் தலைமை தாங்கினார்.
துணைத் தலைவர் முரளிதரன், பொருளாளர் பிச்சையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில இணை செயலாளர் நல்லையா ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து மனுவினை கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் வழங்கினர். இதுகுறித்து கோட்டாட்சியர் கூறுகையில், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் விவசாயிகள் யாரும் விடுபடாமல் கிராம நிர்வாக அலுவலர்கள் விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 உளுந்து, பாசி இதெல்லாம் 100% நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா ஆஃபீலும் எந்த விதச்சிருந்தாங்களோ ஒவ்வொரு விழுப்புரம் பகுதியில் ஐஜேகே சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கிய மாநில மகளிர் அணி தலைவர். விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம், கீழ்பெரும்பாக்கம், விரட்டிக்குப்பம், சிந்தாமணி, அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் இளையவேந்தர் ஆகியோரின் ஆலோசனைப்படி இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிரணி தலைவரும் இணை பொதுச் செயலாளருமான லீமாரோஸ் மார்டின் நிவாரணப் பொருட்களை விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே தலைவர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் RK அறிவு முன்னிலையில் வழங்கினார். இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ், மாவட்ட அவைத்தலைவர் வேல்ராஜன், மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பு செயலாளர் சுரேந்தர், காணை ஒன்றிய தலைவர் அழகர், மாவட்ட அமைப்பாளர் ஜோதி பார்த்திபன், விழுப்புரம் நகர தலைவர் ராகுல், வேந்தர் பேரவை மாவட்ட தலைவர் வேணுகோபால், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ராகுல், மாவட்ட தொண்டர்படை தலைவர் டெனிஷ், விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் முரளி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வந்து யாருக்கு என்ன பேரழிவோ மக்களுக்காக மார்டின் குரூப் கம்பெனி வந்து உதவி பண்ணோம். அந்த வழியாக தான் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். மக்களுக்கு 80,000 குடும்பத்துக்கு சேர்கிற மாதிரி பொருள் வாங்கியிருக்கிறோம். 5 கோடி அந்த பொருளுடைய ஒர்த்து மார்டின் கம்பெனி மூலமாகவும் நம்ம மார்டின் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் நம்ம ஐஜேகே சார்பாக வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த சார்பாக வேந்தர் ஐயா மூலமாகவும் நான் வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறோம். கட்சி சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி. லீமாரோஸ் மார்டின், இணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன் ஐஜேகே கட்சியில். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்குர்த்திங்கிறது ஒரு பெண்கள் மட்டுமே. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 3 மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 3 மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை உதவி செயற்பொறியாளர் சிவராமன் ஐயம்பெருமாள், உதவி மின் பொறியாளர் அருண்குமார், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், அம்சலட்சுமி, நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி ரமேஷ் பாபு மற்றும் முகவர் மணிவாசகம், சுரேஷ், அலுவலக பணியாளர்கள், மின்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். மரக்காணம் பகுதியில் 19 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர பகுதிகளான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் மீனவர்கள் கடற்கரையோரம் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக பெஞ்சல் புயலிலிருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்படுவதால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் 20 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என கூறுகின்றனர். இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.